ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் தான். இப்போ ஒரு கார ஐட்டம் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா ரிப்பன் பக்கோடா. இதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் சளிச்சுக்கலாம் கடலை மாவு மட்டும். ஏன்னா இதில் உருண்டையாக இருக்கும், அதனால வந்து நான் சளிச்சுக்கிறேன். அரிசி மாவு சுத்தமாக இருக்குது, அதனால தான் நான் சளிக்கல. கொஞ்சோண்டு எள்ளு, மிளகாய்த்தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள், அடுத்தது கொஞ்சோண்டு நான் வெண்ணெய் சேர்க்குறேன். அடுத்தது இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் சேர்த்தாச்சு, கையிலேயே நல்லா நம்ம உடச்சி விடலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வெண்ணெயெல்லாம் உடச்சி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம இடியாப்பா குழால இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ மாவு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இப்படி மெதுவாக நம்ம சுற்றிக்கலாம். பொறுமையாக செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என்னன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படியே இருந்தாவே போதும் நம்மளுக்கு. அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம முதல்ல மாற்றிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பலகாரம் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.